ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செபியில் 110 உதவி மேலாளர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. செபி என அழைக்கப்படும் இந்திய பத்திரங்கள் மற்றும் பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியத்தில் நிரப்பப்பட உள்ள 110 பொது, சட்டம், தகவல் தொழில்நுட்பம், ஆய்வு, அதிகாரமொழி, பொறியியல் ஆகிய குரூப் ஏ பணியிடங்களுக்கான உதவி மேலாளர் பணிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதற்கு தகுதியானவர்கள் அக்டோபர் 30 முதல் நவம்பர் 30 வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். மொத்த காலி பணியிடங்கள் 110. வேலையின் பெயர் என்ன அப்படின்னா, உதவி மேலாளர், அசிஸ்டன்ட் மேனேஜர். பிரிவு வாரியான காலி பணியிடங்கள் விவரம் என்ன அப்படின்னா, பொது 56, சட்டம் 20, தகவல் தொழில்நுட்பம் 22, ஆய்வு 4, மொழி 3, பொறியியல் எலக்ட்ரிக்கல் 2, பொறியியல் சிவில் 3. இந்த அடிப்படையில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைக்கான சம்பளம் 62,500 முதல் 1,26,100 வரை சம்பளம் வழங்குறாங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். அரசு விதிகளின்படி முறைகளுக்கு உட்பட்டு வயது வரம்பில் சலுகையும் கொடுக்குறாங்க. இந்த பணியிடங்களுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னா, முதுகலை பட்டம், முதுகலை டிப்ளமோ, சட்டப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றும் 2 ஆண்டுகள் பணி அனுபவம், பொறியியல் பாடப்பிரிவில் எலக்ட்ரிக்கல் மற்றும் சிவில் பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள், தகவல் தொழில்நுட்ப பிரிவில் பட்டம் பெற்றவர்கள், சிஏ, பட்டய நிதி ஆய்வாளர், நிறுவன செயலாளர், செலவு கணக்காளர் ஆகியவற்றில் தகுதி பெற்றவர்கள், பொருளாதாரம், வணிகம், தொழில் நிர்வாகம், நிதி, புள்ளியியல், டேட்டா சயின்ஸ், ஏஐ, மெஷின் லேர்னிங், டேட்டா அனலிஸ்ட் ஆகிய பிரிவுகளில் முதுகலை பட்டம் அல்லது முதுநிலை டிப்ளமோ முடித்தவர்கள், ஹிந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், பொருளாதாரம், வணிகம் ஆகியவற்றில் இளநிலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் முறையை பொறுத்தளவில் முதல் நிலை, 2ஆம் நிலை கணினி வழி தேர்வு, நேர்முக தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. பணிக்கு தேர்வு செய்யப்படுவோருக்கு பணியிடங்களுக்கு ஏற்ப சொந்த மாநிலங்களில் பணி வழங்க முன்னுரிமை வழங்கப்படுது. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா www.sebi.government.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்தளவில் எஸ்சி, எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 100 ரூபா செலுத்தணும். இதர அனைத்து பிரிவினரும் 1000 ரூபா செலுத்தி அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/11/2025. வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.